You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவோடு பேசுவோம். இந்த வார்த்தையே ரொம்ப அருமையான வார்த்தை. இயேசுவோடு பேசுவோம், அவர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஒருவரோட பேசினால் அவர் நம்மோட பேசுகிறார். நாம் மௌனமாக இருந்தால் மற்றவங்களும் மௌனமாக போயிடுவாங்க. அப்போ நம்முடைய தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னோட பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து என்னை தேடுங்க, என்னோட பேசுங்க. யார் தேவனோடு பேச முடியும்? நல்ல விடுதலையாய் வாழ விரும்புகிறவங்க, நல்ல ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிறவங்க. ஒரு மனிதன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, வாய் விட்டு சிரித்தால் உடம்பு லகுவாயிடும், நோய் போயிடும்னு. அதுக்கு தான் நிறைய சிரிப்பு காட்டுறாங்க. நிறைய சிரிக்கணும், நிறைய சிரிக்கணும். அப்போ அந்த சிரிப்பு அதுக்காக வைக்கிறாங்க. அதுக்காக ஆலயத்தில் பிரசங்க நேரத்தில் ஃபுல்லாக சிரிக்க வைக்கணுங்கிறது இல்லை. ஒரு பயபக்தி தேவை, அது வேறு காரியம். ரெண்டாவது, நம்ம அதிகமாக பேச 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 வார்த்தைகள் தெளிவாகி வரும். வார்த்தைகள் அப்போ நாம் அதிகமாக, வேதம் என்ன சொல்லுது? அவர்கிட்ட நாம் பேசணும். அவர் நம்மோடு இந்த வார்த்தையின் மூலம் பேசி கொண்டு இருக்கிறார். பல தேவதாசர்கள் மூலம் பேசி கொண்டு இருக்கிறார். அவர் வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையை பாருங்க, மனசு லகுவாக இருக்குது, தைரியம் கிடைக்கிது, உற்சாகம் அடைகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, நம்பிக்கை பெருகுது, பயம் விலகுது. அவங்களுக்கு தன் அறியாத ஒரு புது பலனை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அதை கேட்கும்போது, அப்போ இப்படி அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது என்ன செய்யணும் என்று சொல்லப்படுறது? எல்லாத்தையும் அவர் மேலே இறக்கி வச்சிடுங்க. இதுதான் விஷயம். 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு பார்க்குறார், புது விசுவாசிங்க, நிறைய போதனைகளை எழுதி வச்சிருக்கிறார். வளர்ந்த விசுவாசிகள் அல்ல. இந்த நிருபத்தில் உள்ள இந்த வார்த்தைகளை நிறைய சொல்லி கொடுக்குறாரு. அவங்க ரொம்ப வளர்ச்சி அடைந்த விசுவாசிகள் இல்லை, ஆரம்ப கால ஒரு புதிய விசுவாசி தான். அப்போ அவங்களுக்கு பேதுரு குறிப்பிடுகிறார், உங்கள் தெய்வம் யார் தெரியுமா? நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் பாரத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் யார்? பிரச்சனையை கண்ணு முன்னால் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யார்? சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிடுறீங்க. உண்மைதான், மனித இயல்பு அதுதான். மனுஷனுடைய தன்மை அப்படி தான் காணப்படுது. பேதுருக்கு தெரியும், ஏன்னா அவரும் மனுஷன் பாருங்க. சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கி ஒரு முதிய நிலையில் அவர் இருக்கிறார். அவர் தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறார், கவலை வரும், பிரச்சனையை சுமக்கிறீங்க, நீங்கள் அதிலேருந்து விடுதலை பெற முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரியும். அதனால் ஆண்டவர் இயேசுவை தெய்வமாய் அறிந்து கொண்ட தேவ ஜனங்களாகிய நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தேவன் யார் தெரியுமா? உங்களை விசாரிக்கிறவர். என்ன விசாரிக்கிறவர்? என் மகனே, நீ எப்படி இருக்கிற? நான் உன்னோட இருக்கிறேன். ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து விசாரிக்கிறவர்னா கூட இருக்கிறார், அறிகிறார், தேவைகளை சந்திக்கிறார், தைரியப்படுத்துகிறார், ஆறுதல் தருகிறார், உற்சாகப்படுத்துகிறார். இதெல்லாம் நடக்குது. ஆனால் சொல்லிக் கொடுக்குற இது அவங்களுக்கு புரியல, தேவ ஜனங்களுக்கு புரியல. இவ்வளவு நாள் இதுவங்க புதிய விசுவாசி,
இந்த வார்த்தைகளை கேட்கிற வயது முதிர்ந்த தகப்பன், தாய், ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை போதிக்கிறோம், தேவனை அறிகிறோம். ஆனால் சின்ன 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 பிரச்சனைகள் வரும்போது அப்படியே கீழே போயிடுறோம். புஷ்ஷுன்னு போயிடுது வாழ்க்கை. தைரியமா, தலை நிமிர்ந்து, வைராக்கியமா ஆண்டவருக்காக அவர் வார்த்தையை பிடித்து கொண்டு, என் தேவன் அவர் இப்படிப்பட்டவர், நான் இப்படி கிடந்தேன், என் ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறார் என்று தைரியமா பிறருக்கு சொல்லி இன்னும் கிருபை பெற்று வாழாம என்ன செய்கிறோம் பாருங்க, மேலே இருந்து அப்படியே கீழ்மட்டத்துக்கு வருகிறோம். ஆனால் மீண்டும் அதையே சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்களை அவர் விசாரிக்கலையா? உங்களை தூக்கவில்லையா? உங்களை சுமக்கலையா? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லையா? உங்களை ஆசீர்வதிக்கவில்லையா? உங்களை அரவணைக்கலையா? இதுவரை அவர் உங்களை விட்டிருந்தா உங்கள் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? யோசிங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒருத்தவங்களை பார்க்க. அப்போ அந்த வீட்டில் உள்ள ஒரு ஐயா சொன்னார், நான் என் தம்பிங்க, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், எளிமையான குடும்பம். ஒரு ரொம்ப கூரை வீட்டில் நாங்கள் படுத்திருந்தோம். மழையெல்லாம் வந்தால் ஒழுகும். ஒரே வீட்டில் ஒரே சின்ன ஹாலு, ஒரு சின்ன ரூமு, பெரிய குடும்பம். அப்படி இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தோம். ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், கீழ்ப்படிந்தோம், எங்கள் பாவ வாழ்க்கையை விட்டோம், பழைய பாரம்பரியத்தை தூக்கி எறிந்தோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சோம். அவர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை விசாரித்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது என் உடன்பிறப்புகளும் என் சொந்தங்களும் ஒரு கூரை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்ட நாங்கள் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தனியாக இடம் வாங்கி வீடுகளை கட்டி நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம். ஏசப்பா எங்களை விட்டுவிடவில்லை, எங்களை ஆதரிக்கிறார், எங்களை விசாரிக்கிறார், எங்களை உயர்த்துகிறார் என்றெல்லாம் சொன்ன வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன். என்னையும் அப்படிதான். சோர்ந்து போகிறீங்களா? 1 பேதுரு 5:7 என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆகாரை விசாரிக்கவில்லையா? மார்த்தாளை விசாரிக்கவில்லையா? ஆதாமை விசாரிக்கவில்லையா? எலியாவை விசாரிக்கவில்லையா? அந்த விசாரிப்புக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரவில்லையா? அவர்களால் ஏதாவது செய்ய முடிந்ததா? ஆண்டவர் தானே அவர்களோடு இருந்து காரியங்களை செய்தார். எனவே பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வாயிலாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். உங்கள் கவலையை நீங்கள் சுமக்க வேண்டாம், அவர் மேலே வச்சிருங்க. ஆண்டவர் வழி கொடுக்கிறார். நீங்கள் சுமக்கிறதுனால உங்களால் என்ன பண்ண முடியும்? அவர் மேலே வச்சிருங்க, அவர் மேலே வைத்து விடுங்க. உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும். லகுவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதாக, கர்த்தரில் வாழ கிருபை தருவதாக. ஆண்டவர் மகிமையாய் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இருதய கவலைகளை அகற்றி உங்களை தைரியப்படுத்தி தலை நிமிர வைப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.